வாழ்க வளமுடன். இந்த சின்ன வீடியோவில் நம்ம எம்ஒர்க் இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட் எப்படி தயார் பண்ணுறது, அதில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு குயிக்காக பார்க்க போகிறோம். ஒரு உதாரணம் வந்து விஹான் லைஃப் ஸ்டைல் நிறுவனத்தில் பார்த்ததை என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத இங்கே நம்ம இதில் சொல்ல போகிறேன். விஹான் லைஃப் ஸ்டைல், இது முகப்பு பக்கம். இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து இந்த 2 லோகோவும் இருக்கணும். மற்றபடி ரொம்ப ப்ரீஃபாக ஏற்கனவே வந்து ஒரு மாடல் வந்து நம்ம குரூப்பில் அம்மா பகிர்ந்துருக்காங்க. அதே மாடலில் எல்லாம் பண்ணிடுங்க, நல்லது. அடுத்து வந்து களப்பணி சான்றிதழ். நம்ம எங்கே இன்டர்ன்ஷிப் கொடுத்தோமோ அவங்க சர்டிஃபிகேட் லெட்டரேட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஒரிஜினலாக வைக்கணும். அடுத்த கண்டன் வந்து மாணவரோட டெக்ளரேஷன், உறுதி மொழி. வேற எங்கேயும் இது டூப்ளிகேட் பண்ணலை, இதுதான் ஒரிஜினலாக பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நம்ம கையெழுத்து போகணும். இதில் முக்கியமான இது வந்து இந்த தேதி வந்து ஜூலை 31க்கு அப்புறம் போடணும். இப்போ கரண்ட் டேட் எதுவும் போட்டுறாதீங்க, சரிங்களா? நல்லது. அடுத்து நன்றியுரை. இதில் எல்லாத்துக்குமே சிஓடிஎன், நம்ம ஆலியாறு, அப்புறம் திருப்பூர் ஜோனு, சாமுண்டிபுரம், அவர் கம்யூனிட்டி காலேஜ் சாமுண்டிபுரத்தில் எல்லாருக்குமே நன்றி சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம எங்கே இன்டர்ன்ஷிப் கொடுத்தோமோ அந்த கம்பெனிக்கான அவங்களுக்கும் நன்றியை சொல்லலாம். தென் கண்டென்ட், உள்ளடக்க அட்டவணை அல்லது பொருளடக்கம் அப்படின்னு அந்த கண்டென்ட் போட்டுக்கலாம். ஸோ இதில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதுனா ஒரு 8 அங்கம் இதில் இருக்கணும். அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன், கம்பெனியை பற்றி என்னென்ன தெளிவாக சொல்கிறோம். ஸோ இன்டர்ன்ஷிப் நோக்கங்கள், செயல்முறை, நடத்தப்பட்ட பயிற்சி நடவடிக்கை, பங்கேற்பாளர்களின் கருத்துக்கள், முடிவுரை. இந்த களப்பணி வினாக்கள்ங்கிற ஒரு 10 கேள்வி, அதை நான் தனியாகவே வந்து 6A கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் 6ம் 6Aவும் ஒரே செக்ஷனாக வரும். இணைப்புகள், மேற்கோள்கள், டோட்டலாக இந்த மாதிரி 8 அங்கங்கள் இதில் இருக்குது. ஸோ இந்த 8 அங்கங்களை என்னென்னங்கிறத நம்ம குயிக்காக ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். ஸோ அறிமுகம், நிறுவனம் பற்றி. நிறுவனம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம், அப்புறம் உலக சேவா சங்கம், அடுத்து நம்ம திருப்பூர் மண்டலம். திருப்பூர் மண்டலத்துக்கு நம்ம எல்லாமே வந்து நன்றி சொல்லலாம். அதே போல் எல்லாருமே சாமுண்டிபுரம் மனவளக்கலை மன்றத்திற்கு, ஆஸ் இட் இஸ் அவர் கம்யூனிட்டி காலேஜ், நம்ம திருப்பூருக்கும் வந்து நன்றி சொல்லலாம். நல்லது. அடுத்து நம்மளுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் செய்வதற்கு வாய்ப்பை வழங்கிய அந்த ஸ்பான்சர் புரவலர் கம்பெனிக்கு நம்ம வந்து நன்றி சொல்கிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய பயிற்சி பெற்றவர்கள். இது அறிமுகத்தின் முதல் பகுதி. 2வது பகுதி வந்து ஸ்கை யோகா பற்றியும் பாரம்பரிய யோகா பற்றியும் நம்ம வந்து ஒரு சின்ன அறிமுகம் நம்ம இதில் வந்து கொடுக்குறோம். நல்லது. அடுத்து இன்டர்ன்ஷிப்பில் நோக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தெளிவாக ஒரு 2 பக்கத்தில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரே பக்கத்தில் அது முடிஞ்சது. அடுத்து 3வது செயல்முறை. ஸ்கை யோகாவுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம், ட்ரெடிஷ்னல் யோகாவுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது, பாரம்பரிய யோகாவுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ நம்ம எளிமுறை குண்டலினி பயிற்சியில் இருக்கக்கூடிய 9 நிலைகளையும் நம்ம வந்து 9 எக்ஸசைஸையும் கொடுக்கலாம். இதோட விரிவான பயிற்சி முறை இன்னும் செய்யணும்னா செய்யலாம், பட் இதுவே போதுமானது. பாரம்பரிய யோகா பயிற்சிகள்னு எடுத்தோம் அப்படின்னா அதில் சூரிய நமஸ்காரம், நின்ற நிலை ஆசனங்கள், உட்காரும் ஆசனங்கள், கவுந்து படுத்துக்கொள்வது, மல்லாந்து படுத்துக்கொள்ளுடைய ஆசனங்கள், பிரணயாமா, பந்தங்கள், முத்திரைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஹைலைட் பண்ணுறோம். அது அறிமுகம் தான். நடத்தப்பட்ட பயிற்சி நடவடிக்கைகளில் வந்து டோட்டலாக எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, ஆண்கள், பெண்கள், அவங்க வயது. அப்புறம் இது வந்து பார்த்தோம்னா நம்ம சிஓடிஎன்லேயே நம்மளுக்கு இந்த 30 நாள் இன்டர்ன்ஷிப் வந்து 150 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. 150 மணி நேரம் 30 நாட்களில் வந்து என்ன மாதிரி கொடுத்தோம் அப்படிங்கிறத நான் ஒரு அட்டவணை போட்டிருக்கிறேன். 4 கட்டமாக பிரித்து ஸ்கை யோகா அறிமுகம், ஸ்கை யோகாவுக்கு 2 கட்டம், அட்வான்ஸ் லெவல், அப்புறம் ட்ரெடிஷ்னலுக்கு வந்து 2 கட்டமாக போட்டு 4 கட்டமாக பிரித்து இந்த 3 மாத பீரியடை ஒரு அட்டவணை போட்டு பண்ணியிருக்கிறான்.
அடுத்து பங்கேற்பாளர்கள், இது ரொம்ப முக்கியமானது. பங்கேற்பாளர்களின் கருத்து வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான கருத்துக்களை அவங்க கொடுத்த மாதிரி நம்ம பதிவு செய்யணும். ஸோ இண்டிவிஜுவல் நிறைய காமனாக இருக்கும். இன்ட்ரோடக்ஷன், இன்னொருவங்களை பற்றி சொல்றது. இப்போ சினர்ஜியில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், ரேவதியில் ஒருத்தவங்க பண்ணியிருக்கிறாங்க, விகானில் ஒருத்தவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விகானில் பண்ண 10 பேரும் விகானை பற்றி ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க, அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் பயிற்சி எடுத்த நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்த 15, 20, 25 பேர்கள் வந்து ஒவ்வொன்றும் வித்தியாசமான அனுபவங்கள் சொல்லுவாங்க. ஸோ பொதுவான கருத்து என்ன, அப்புறம் இண்டிவிஜுவலா தனிப்பட்ட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத, இது ரொம்ப முக்கியமானது. இது ஒவ்வொருத்தருக்கும் வந்து வித்தியாசப்படுத்தணும். ஸோ நீங்க அட்டண்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பெயர்கள் எடுத்து அவங்க வந்து நீங்க உங்களுக்கு நம்மளுக்கு கருத்து சொன்ன மாதிரி நம்ம இந்த இதை வந்து எடுத்துக்கணும். நல்லது. சரி, இது ரொம்ப முக்கியமான பகுதி. அடுத்து இந்த பங்கேற்பாளரின் கருத்துக்கு எடுத்து முடிவுரை. இந்த இன்டர்ன்ஷிப்ல நம்மளுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இதுல நம்ம சொல்றோம், முடிவுரை. அதை ரொம்ப சிறப்பா இதுலலாம் வந்து நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்திருக்கிறோம், எந்த செக்ஷன்ல எடுத்திருக்கோம், என்ன மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட கருத்து சொன்னாங்க அப்படிங்கிறத நம்மளோட அனுபவங்களையும் மொத்தமா சொல்லலாம். அடுத்து களப்பணி வினாக்கள் வந்து 10 கேள்விகள் கொடுத்துருக்குறாங்க, அது ரொம்ப முக்கியமானது. இந்த வினாக்களுக்கு விடைகளும் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொடுக்கணும். இதுல வந்து ஒரே மாதிரி காப்பி பேஸ்ட் ஒர்க் இதுல இருக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தேன், அதை ஒவ்வொரு கேள்விக்கும் 10 கேள்விகளுக்கும் நம்மளோட இப்போ இப்போ 2வது வேணா பாருங்க, உரையாடிய அனுபவம் எப்படி இருந்ததுன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமா வந்து பதில் கொடுக்கணும். மாணவர்களுக்கு என்ன சவால்கள் இருந்தது அப்படிங்கிறத, மொழி பிரச்சனை இருந்தது, சில பேருக்கு அந்த புரிதல் இருந்தது, சில பேருக்கு அந்த லேர்னிங், அந்த ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து காக்னிட்டிவ் ஸ்கில் கம்மி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் விதவிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு செக்ஷன் இது ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த 10 கேள்விகளையும் நான் தனியாக ஒரு செக்ஷன்லேயே நான் வச்சிருக்கிறேன், ஒரு உப செக்ஷனாக 6ல் ஏன்னு போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இது போல நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒவ்வொரு வினாவுக்கும் தனித்தனியாக ஒரு இண்டிவிஜுவல் வித்தியாசமாக இருக்கக்கூடிய விடையை நீங்கள் இதுக்கு ஏற்படுத்திக்கோங்க. அடுத்த அனெக்சஸ் இணைப்புகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபோட்டோஸ் இருக்கும், அட்டண்டன்ஸ் இருக்கணும். அட்டண்டன்ஸ் 2 பயிற்சி எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து இதை நான் பண்ணியிருக்கிற மாதிரி எல்லாருமே பண்ணுறது நல்லது. ஸோ இது வந்து ஒரு ஜிபிஎஸ் லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குன்னு நான் காமிக்கிறேன், ஆரோ போட்டு காமிச்சிருக்கிறேன். அப்புறம் அதோட முகப்பு ஃபோட்டோவும் இதில் வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம ஜிபிஎஸ் ஃபோட்டோஸ், இந்த ஜிபிஎஸ் தெளிவாக இருக்கிறதா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஜிபிஎஸ் மார்க்கிங் இருக்கு இல்லையா, லொக்கேஷன் மார்க்கிங், அதை படிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் லேபிள் பண்ணலாம், பட் நம்மளுக்கு 30 நாளும் ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஃபோட்டோ வச்சு பண்ணுற மாதிரி இல்லை, அதனால அதை நான் லேபிள் பண்ணலை. நல்லது. ஸோ இது அட்டண்டன்ஸு, யார் யார் பயிற்சி, இது நம்ம பயிற்சி 30 நாளும் நம்ம எடுத்த நம்மளுக்கு கம்பெனி கொடுத்த அட்டண்டன்ஸு. அடுத்து வந்து கம்பெனிலேருந்து நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டவங்களோட ஆண்கள் பெண்கள் இதெல்லாம் ஏற்கனவே நம்மளுக்கு ரெடிமேடாக கொடுத்துருக்குறாங்க, அதை அப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்புறம் ரெஃபரன்ஸ் மேற்கோள்கள். ஸோ மேற்கோள்களில் புத்தகங்கள், என்னென்ன ஜேர்னல்ஸ் பயன்படுத்தணும், என்னென்ன இணையதளங்களை பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வித்தியாசப்படுத்தலாம். சரி, நல்லது. ஸோ இந்த மாதிரியான இந்த 8 அங்கங்களை கொண்ட இந்த ரிப்போர்ட்டை, இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட்டை ரொம்ப எளிதாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க. ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.